ஒன்று ஓவராக லைஃப் வாழ்றது, பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை. சில பேர் ஓவராக பிஸ்னஸ் பண்ணுறது, லைஃப் வாழ்றது இல்லை. இதுக்கு பேர் தான் மொட்டை, அதுக்கு பேர் தான் குடுமி. நான் நடத்துகிற கிளாஸு கிராப். இது பாதி அது பாதி இருக்கும். அதை கற்றுக் கொடுக்கறதா கிளாஸுங்க. ஆக்சுவலாக நாமெல்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருக்கிறோம், நல்லா தான் இருக்கோம்னு புரிய வைக்கிற கிளாஸ். பெருசாக பிஸ்னஸ் எல்லாம் மாற்ற வேண்டாம், வேலையெல்லாம் மாற்ற வேண்டாம், அதில் இருக்கிற கொள்கைகளை மாற்றிட்டா போதும். அப்போ நாம பிறந்தது எதுக்கு? நிம்மதியாக வாழ்றதுக்கு, சந்தோஷமாக வாழ்றதுக்கு, ஆனந்தமாக வாழ்றதுக்கு, ஹாப்பியாக வாழ்றதுக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு, குடும்பத்தோட வாழ்றதுக்கு, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கெல்லாம் போறதுக்கு தான் வாழ்றோம்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுக்கு தான் வேலைக்கு போகிறோம், இதுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், இதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். இது புரிஞ்சாவே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்தது தர்ம வாழ்வாதார வித்தை அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு துறையை செலக்ட் செய்யணும், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். மீண்டும் சொல்கிறேன், பிடிக்காத வேலைக்கு 2 லட்சம் சம்பளத்துக்கு வேலை போவதை விட பிடிச்ச வேலைக்கு 1 லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போவதை நான் பாராட்டுவேன். அந்த பிடிக்காத வேலைக்கு போயிட்டு அதுல நோய் வந்து அந்த நோய்க்கு டாக்டர்கிட்ட செலவு பண்ணி வீட்டில் படுத்து படுக்கையா இருந்து அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பிடிச்ச வேலை கம்மியா சம்பளத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துவிட்டால் நீங்கள் நிம்மதியாக வாழலாம்.